இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டாபிக்ஸ், அதாவது பேங்க் எக்ஸாமுக்கு இங்கிலீஷில் உங்களுக்கு என்னெல்லாம் டாபிக்ஸில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 13 டாபிக்ஸ் கீழே வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரலாம். இந்த 13 டாபிக்ஸ் ஃபார்மேட்டில் தான் இந்த கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணப்படும். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்றத பார்த்துடலாம். அந்த 13 டாபிக்ஸ் என்னென்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து தனித்தனியாக வந்து செக்ரிகேட் பண்ணி படிக்க, ஸ்கெடியூல் பண்ணி படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். எப்படி வந்து பேட்டர்ன் இல்லை சிலபஸ் பார்க்குறோமோ அந்த மாதிரி சிலபஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க, யூ ஹேவ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 ஃபெமிலியரான ஒரு விஷயம். நம்ம ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஸ்கூலில் இருந்தே வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. பட் அதுலேருந்து வர கொஷின்ஸ் வந்து ஒரு சினானம் ஆண்டமாக இருக்கலாம், இதில் வந்து அது வந்து டிரெக்டாக வர கொஷினாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் யோசிச்சு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் நார்மலாக ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து கேட்பாங்க. அடுத்து க்ளோஸ் டெஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட், இந்த ஃபில்லர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதில் கேப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம வந்து ஏதாவது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ப்ரிப்போசிஷனோ இல்லை கன்ஜெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்னா ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு வேர்டோ இல்லை ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு ஃப்ரேஸ் கரெக்டாக அந்த இடத்துல எந்த ஃப்ரேஸ் வந்து இதுக்கு பதிலாக வருமோ அதை எடுத்து கொடுங்க, எழுதுங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து ரீஅரேஞ்ச்மெண்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டாக எழுதுறதோ இல்லை வேறு ஃபார்மேட்டில் எழுதுறதோ அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து வேர்ட் யூசேஜ். ஓகேவா, இதுவுமே வந்து வொக்காபுலரி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கிராமர் பின்னாடி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது எல்லாமே வந்து வொக்காபுலரி ரிலேட்டடாக தான் இருக்கும். அதே மாதிரி ராங் ஸ்பெல்ட், அதாவது ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தது, இது கரெக்டான ஸ்பெல்லிங் உள்ள வேர்ட் எழுது, இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே வந்து மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுவோம், இந்த ராங் ஸ்பெல்லிங், இந்த ஜம்பிள்டு சென்டென்சஸ் இல்லை ஈவன் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் மெயினாக வந்து அந்த பேசிக் கிராமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்ஃபேக்ட் பேசிக் கிராமரே நீங்கள் நல்லா பண்ணணும்னா அதுக்கு மெயின் ரீசன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ணுறது வந்து யூ ஷுட் பி வெரி வெரி ஃப்ளூவெண்ட் இன் த லாங்குவேஜ். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய முடிஞ்ச அளவுக்கு இப்போது அது ஒரு இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், அது ஒரு ஹிந்தியாக இருக்கட்டும் இல்லை தமிழாக இருக்கட்டும், என்ன ஒரு லாங்குவேஜில் நம்ம ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னாலும் அதிகமாக வந்து நம்ம வந்து அந்த மொழியை கேட்கணும், அதிகமாக வந்து அந்த மொழியை நம்ம வாசிக்கணும், படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக பேசவோ இல்லை எழுதவோ வரும் சரளமாக. ஸோ இந்த LSRW அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இங்கே எழுதுகிறேன் LSRW. இதில் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து தீஸ் ஆர் த ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அதாவது லேர்னிங், லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். ஸோ இந்த ஸ்கில்ஸை நம்ம வந்து எக்ஸல் பண்ணணும், அதாவது இந்த ஸ்கில்ஸ் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கேட்கணும், அப்புறம் நிறைய ரீட் பண்ணணும், நிறையா வந்து யூ ஹவ் டு அப்போ தான் வந்து உங்களால் நல்லா பேசுவோம். நல்லா லிசன் பண்ணிங்கன்னா நல்லா பேசுவீங்க, நல்லா ரீட் பண்ணிங்கன்னா நல்லா எழுதுவீங்க அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதாவது L ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிஸ்னிங், S ஃபார் ஸ்பீக்கிங், R ஃபார் ரீடிங் அண்ட் W ஃபார் ரைட்டிங். ஸோ நீங்கள் நல்லா லிசன் பண்ணீங்க, அந்த மொழியை நல்லா கேட்டீங்க அப்படின்னா, நிறையா கேட்டீங்க அப்படின்னா நல்லா பேசுவீங்க, அந்த மொழி நிறைய வாசித்தீங்கன்னா நல்லா எழுதுவீங்க, தப்பு இல்லாமல். தப்பாக இருந்தால் கூட அதை சரி பண்ணிக்க தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இங்கிலீஷ் வந்து இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக நியூஸ் பேப்பர்ஸ் வாசிக்க சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் வெரி குட் ஃபார் ரீடிங். ஆனால் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, நியூஸ் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் இருக்குது, நாவல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வாசிக்கலாம். அது போக வந்து நியூஸ் கேட்கணும் அப்படின்னு வாங்க, இங்கிலீஷ் நியூஸ் டிரெக்டாக BBC கேட்காட்டி கூட நம்ம இந்தியா லெவலில் நேஷனல் லெவலில் இருக்க இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அதே சேம் திங், நியூஸ் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் குட் ஃபிலிம்ஸ் டு வாட்ச். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மோரோவர் நீங்கள் டச்லேயே இருக்கிறப்போ தான் வந்து குறிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் பேசுகிறத விட இந்த மெயின் திங் இஸ் நீங்கள் வந்து எழுதணும், கரெக்டாக எழுதணும், இல்லை தப்பாக இருக்கிறத வந்து கரெக்ட் பண்ணணும், அந்த மாதிரியான எக்ஸசைசஸ் தான். ஸோ நிறைய வந்து ரீட் பண்ணுங்கள், இங்கிலீஷ் நிறைய ரீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இதில் எக்ஸல் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸில் தப்பு இருக்கும். நான் தான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை ஃப்ளூவெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து எரர் ஸ்பாட் பண்ணி கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த சென்டென்ஸ் வேறு மாதிரி எழுதுறது, சென்டென்ஸ் கனெக்டர்ஸ், இந்த ஃபில்லர்ஸ் மாதிரி தான். 2 சென்டென்ஸ் இருக்கும், அதை கனெக்ட் பண்ண என்ன வேர்ட்ஸ் வேணும், இல்லை சென்டென்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி என்னது. அப்புறம் மேட்ச் த காலம்ஸ், ஜம்பிள் சென்டென்சஸ், சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்து ஒரு வேர்ட் மட்டுமே கொடுத்து அதில் கரெக்டான சினோனிம்ஸோ இல்லை அதுக்கு சிமிலராக இருக்கிற மாதிரியான சினோனிம்ஸோ இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரியான வேர்ட்ஸ் அப்படி கேட்கலாம். இல்லை வந்து ஒரு சென்டென்ஸில் மட்டுமே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு வேர்டை மட்டும் ஹைலைட் பண்ணி கேட்பாங்க. அப்படி கேட்டால் கொஞ்சம் ஈஸியாக காம்ப்ரிஹென்டிவ் மீனிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த சென்டென்ஸ் டக்குன்னு அந்த வேர்டு நமக்கு புதுசாக இருந்தால் கூட அந்த சென்டென்ஸை வாசிட்டு பார்த்து இதுதான் இந்த மீனிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம். பட் சில நேரங்களில் வேர்டை மட்டும் கொடுத்து கூட கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இன்னும் தரவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்கான டாபிக்ஸ் ஒரு சிலபஸ் ஃபார் English in bank exam.